அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, இன்று நாம் பேசப்போகக்கூடிய விஷயம் பரமஹம்ச யோகானந்தாவின் கர்ம விதி ரகசியத்தை பற்றி காணொளி பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண கருத்தல்ல, இது மனித வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு யோக உண்மையாகும். யோகானந்தர் சொல்கிறார், விதி என்பது நம் கடந்த செயல்களின் நிழல், ஆனால் தியானம் மற்றும் தெய்வீக சிந்தனை அதனை மீறி செல்லும் ஒளி என்று. இந்த ஒரு வாக்கியத்திலேயே முழு கர்ம தத்துவத்தின் சாரம் அடங்கியிருக்கிறது. நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சிறிதாக இருந்தாலும் சரி, அது பெரிதாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு காரணத்தால் நிகழ்கிறது. அந்த காரணம்தான் கர்மா. ஆனால் யோகானந்தர் அதை ஒரு பீதி கருத்தாக அல்ல, ஒரு மாற்றத்திற்கான வழியாக எடுத்து கூறுகிறார். அவர் சொல்கிறார், கர்மா என்பது தண்டனை அல்ல, அது ஒரு கற்றல் விதி என்று. நான் அனுபவிக்கும் துன்பங்கள், தோல்வி, மகிழ்ச்சி, வெற்றி இவை யாவும் அந்த கர்மாவின் அனுபவத்திலேயே வருகிறது. ஒரு மனிதன் இன்று எங்கே இருக்கிறான் என்பது அவன் கர்மாவின் விளைவாகும். ஆனால் பரமஹம்ச யோகானந்தர், கர்மா என்பது கடவுளின் தண்டனை அல்ல, அது ஆன்மாவை விழிக்கச் செய்யும் ஆசானாகும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எதையோ தேடுகிறார்கள், அமைதி, செல்வம், அன்பு அல்லது விடுதலை. ஆனால் எத்தனை பேர் உண்மையில் இதை புரிந்திருக்கிறார்கள்? ஏன் சிலருக்கு வாழ்க்கை எளிதாக செல்வது போல தெரிகிறது, மற்றவர்கள் கடின போராட்டத்தில் இருக்கிறார்கள்? இதற்கு பதில் ஒரே ஒரு சொல்லில் சொல்லலாம், அதுதான் கர்மா. யோகானந்தர் கர்மா என்பது ஒரு காரண விளைவு சுழற்சி ஆகிய 3 படிநிலைகளை கொண்டது. ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் ஏற்படக்கூடிய விளைவின் சுழற்சி தான் கர்மா என்று சொல்கிறார். நம்முடைய சிந்தனை, வார்த்தைகள், செயல் அனைத்தும் அதே ஆற்றலாக நமக்கு திரும்ப வருகிறது. எப்படி ஒரு சுவற்றின் மேல் எரியப்பட்ட காற்றுள்ள பந்து நம்மை நோக்கி வேகமாக திரும்பி வந்து விடுகிறதோ அதே போல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மோட்சம் பெறுவது எப்படி? இதுவே யோகானந்தர் கர்மாவின் கர்ம ரகசியம். அது இதயத்தில் ஒரு திறவுகோல் என்று கூறுகிறார். அவர் கற்றுக் கொடுத்தது, கர்மாவை பயப்பட வேண்டாம், அதை புரிந்து கொண்டு அதன் சக்தியை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு பாம்பாட்டி எப்படி விஷமுள்ள பாம்பையே தன்னுடைய லாவகமான பயிற்சியின் காரணமாக அந்த பாம்பை ஆட்டி வைக்கிறானோ அதை போல என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், கர்மாவை நீ மாற்ற முடியாது என்று சொல்லும் பொழுது நீ உன்னை அடிமையாக்கிக் கொள்கிறாய். ஆனால் கர்மாவை நீ சிந்தனை மூலம் மாற்ற முடியும் என்று உணரும் பொழுது நீ ஒரு யோகியாக மாறுகிறாய் என்று சொல்லுகிறார். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது, கர்மா எப்படி வேலை செய்கிறது, யோகானந்தர் அதை எவ்வாறு உணர்த்துகிறார், கர்மாவை அளிக்கும் 3 ரகசிய வழிகள் என்ன, உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பற்றி. நீங்கள் இதை கேட்டால் கர்மா என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் உங்கள் உள்ளத்தில் ஒளிரும். இது ஒரு ஆன்ம பயணம். இப்பொழுது தொடரலாம். கர்மா என்பது ஒரு இயற்கையான விதி. அது எப்போதும் நியாயமானது, நிதானமானது, ஒரு விதியின் கீழ் செயல்படக்கூடியது. யோகானந்தர் கர்மா கடவுளின் சட்டம் அல்ல, அது கடவுளின் அன்பின் வழிகாட்டுதல் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சிந்தனையையும் ஒரு ஆற்றல், அது எதிர்காலத்தை உருவாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பழைய கர்மா நம் தற்போதைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது. கர்மா 3 வகையாக இருக்கிறது. சஞ்சிதா, பிரதாப்மா, ஆகமி என்று 3 விதமாக இருக்கிறது. சஞ்சித கர்மா என்பது அனைத்து பிறவிகளிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய விதையை போன்றது. பிராரப்தா கர்மா என்பது இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய
ஒரு பகுதி அது. ஆகாமி என்ற கர்மா இப்பொழுது உருவாகும் புதிய செயல்களுக்கான ஏற்படக்கூடிய கர்மா. யோகானந்தர் தியானம் கர்மாவை வேகமாக எரிக்கக்கூடிய நெருப்பு என்று சுட்டிக்காட்டுகிறார். நாம் மனதிலே நல்ல எண்ணங்களை பயிற்சி செய்தால் பழைய கர்மாக்கள் எளிமையாக கரைந்து விடுகிறது. அது எப்படி காலையில் இருக்கக்கூடிய பனியை சூரிய ஒளி காணாமல் செய்து விடுகிறதோ அப்படி என்று சொல்லுகிறார். ஒரு இருளை ஒரு ஒளி மூலமாக எப்படி போக்க முடிகிறதோ அப்படி என்று சொல்லுகிறார். கர்மாவை புரிந்து கொண்டால் குற்ற உணர்வுகள் மறைந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். தியானம், சுய அறிவு, பொது சேவை இவை கர்மாவை மாற்றக்கூடிய 3 திறவுகோள்களாக அவர் குறிப்பிடுகிறார். நாம் யாரையாவது மன்னிக்கும் போது நம்முடைய கர்மா சங்கிலி உடைக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். யோகானந்தர் கற்றது மனிதன் தான் தனது விதியின் உருவாக்கப்பட்டவன் என்று குறிப்பிடுகிறார். பிறரை குறை கூறுவது கர்மாவை கெடுக்கிறது, கர்மாவை அதிகப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு கர்மாவை மென்மையாக்குகிறது. ஒவ்வொரு செயலும் பிரபஞ்சத்தின் பதிவாக்கப்படுகிறது. பாசம் மற்றும் தியாகம் புதிய நல்ல கர்மாவை உருவாக்குகிறது. தியானத்தின் போது கர்ம அலைகள் நெகிழ்வடைகின்றன. நல்ல எண்ணங்கள் உள்ளாற்றலை சுத்திகரிப்பு செய்கிறது. கர்மாவை அழிப்பது என்பது தண்டனை அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு என்று குறிப்பிடுகிறார். கர்மாவை மாற சிந்தனையை மாற்றுங்கள். கர்மா நம் சுயமரியாதையை கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வலியும் ஒரு பழைய கர்மாவின் தீர்வு. அதை தாங்கும் பொழுது அது முடிகிறது. ஆனால் அதை எதிர்பார்த்தால் அது மீண்டும் பிறக்கிறது. பிரார்த்தனை என்பது கர்மாவை கருணையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத வழியாகும் என்று யோகானந்தர் குறிப்பிடுகிறார். கிரியா யோகாவை கர்மா சுத்திகரிக்கும் வல்லமை என சொன்னார். கிரியா யோகா மூச்சின் வழியாக கர்ம ஆற்றலை தூய்மைப்படுத்துகிறது. நம்முடைய உடல், நம் மனம் கர்மா வேலை செய்யும் கருவிகளாக சுட்டிக்காட்டுகிறார். சுய கட்டுப்பாடு கர்மாவை நிறுத்தக்கூடிய சக்தியும். யாரையும் துன்புறுத்த வேண்டாம், அது இரட்டிப்பு கர்மாவாக நமக்கே திரும்பி வரும். யாராவது உதவுங்கள் என்று கேட்டால் அந்த உதவிக்கு பகரமாக நீங்கள் உடனே சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது உங்களின் எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். கர்மா ஒரு கண்ணாடி போன்றது என்று யோகானந்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதையே அது திருப்பி காட்டும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே அது திருப்பி செய்யும். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதையே அது திருப்பிச் சொல்லும். பகவத்கீதையிலும் இதே கருத்தைத்தான் சொல்லப்படுகிறது. நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே ஆகிறது என்று பகவத்கீதையிலும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகத்தை நாம் எந்த கண்களை கொண்டு பார்க்கிறோமோ அதே கண்களை கொண்டுதான் உலகம் நம்மை பார்க்கும். எனவே நாம் உன்னிப்பாக கவனமாக இதை கையாளும் பொழுது இந்த உண்மை, நாம் எங்கே இருக்கிறோம், நாம் இந்த உலக பிரபஞ்சம் ஒரு நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. இதற்காக யோகானந்தர் ஒரு சிறிய உணரக்கூடிய ஒரு கருத்தான கதையையும் சொல்லுகிறார். ஒரு குரு தன்னுடைய 10 சீடர்களை அழைத்து, உங்கள் 10 பேர்களில் ஒருவரை நான் தலைமை சீடராக நியமிக்கப் போகிறேன், அதற்காக ஒரு தேர்வை வைக்கப் போகிறேன் என்று கூறி அந்த 10 சீடர்களிடம் 10 வாழைப்பழத்தை ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வாழைப்பழம் கொடுத்து, யாரும் இல்லாத இடம் சென்று அதை சாப்பிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். 9 சீடர்கள் சாப்பிட்டு விரைவாக வந்து, குருவே, நாங்கள் யாரும் இல்லாத இடத்தில் போய் சாப்பிட்டு வந்துவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். 10வதாக ஒரு நபர் மெதுவாக குருவின் அருகில் வந்து அந்த வாழைப்பழத்தை குருவிடம் நீட்டுகிறார். குரு கேட்கிறார், ஏன் அந்த வாழைப்பழத்தை ஏன் நீ சாப்பிடவில்லை? யாரும் இல்லாத இடமே இல்லையா உனக்கு என்று கேட்கிறார். அதற்கு
அந்த ஒரு சிஷியன் மிக பவ்யமாக அடக்கமாக சொல்லுகிறான், குருவே, நான் எங்கு போய் மறைந்து நின்றால் கூட நான் அந்த இடத்தில் இருக்கிறேன். யாருமே இல்லாத ஒரு இடம் எங்கேயுமே இல்லாமல் இருந்ததனால் இந்த பழத்தை என்னால் சாப்பிட முடியவில்லை. எங்கு சென்றாலும் நான் அந்த இடத்தில் இருக்கிறேன், அதனால் என்னால் சாப்பிட முடியவில்லை என்கிறான். உடனே குரு அவனை பாராட்டி அவனை தலைமை சிஷியனாக வைத்துக் கொள்கிறார். இப்படி நாம் எங்கு சென்றாலும் நாம் நாமாகவே இருக்கிறோம் என்பதற்கான யோகானந்தர் சொன்ன கதை இது. உங்கள் உள்ளம் தூய்மையாக இருந்தால் விதியும் தூய்மையானதாக இருக்கும். கடவுளை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கர்மாவை கரைக்கக்கூடியதாக இருக்கும். தியானத்தின் போது மனதின் அமைதி வந்தால் கர்மா கரைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் கடவுளை அடைந்தால் கர்மா முடிவடைகிறது. ஞானம் கர்மாவை தாண்டி நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் ஒரு ஆசிரியன், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். கர்மாவை சமன்படுத்த முடியாவிட்டால் மீண்டும் பிறப்பு ஏற்படும் என்று யோகானந்தர் தெளிவாக கூறுகிறார். ஆனால் விழிப்புணர்வுடன் வந்தால் அதே வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நான் கர்மாவை விட பெரியவன் என்று உணர்ந்தால் அதுவே விடுதலையாகும். அறிவுடன் செயல் செய்தால் கர்மா உன்னை தாண்டாது. நம்மை அறிந்தால் விதி நம்மை மாற்ற முடியாது. நமது உள்ளத்தில் உள்ள தெய்வீக சிந்தனை கர்மாவை நிறுத்தும். கர்மாவை அழிக்க முயற்சிக்க வேண்டாம், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நல்ல செயலால் கர்மா சுழன்று அழிக்கப்படுகிறது. கர்மா நம்மை கடவுளை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு கருவி. கர்மா முடிந்தால் ஆன்மா சுதந்திரம் அடையும். இதுவே யோகானந்தர் சொன்ன மோட்சத்திற்கான வழியாகவும் இருக்கிறது. கர்மாவை வெல்ல முடியாது என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய மாயை. அதை புரிந்து கொண்டால் அது உங்கள் ஆசானாக மாறும். பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, ஒவ்வொருவரும் தங்களுடைய விதியை எழுதி மாற்ற முடியும். அது சுலபமானது அல்ல, ஆனால் சாத்தியம். இதற்கு தேவை விழிப்புணர்வு, மன்னிப்பு, தியானம். நீங்கள் இன்றே தொடங்கலாம். யாரிடமும் குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். யாரையும் குறை கூற வேண்டாம். உங்கள் ஒவ்வொரு சிந்தனையையும் தெய்வீக ஒளியாக மாற்றுங்கள். தியானம் செய்யுங்கள். தினமும் சில நிமிடங்கள் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்மா நிச்சயமாக மாறும். யோகானந்தர் கர்மாவை தாண்டும் பொழுது நீ யாருமில்லை, நீ கடவுள்தான். இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக எல்லா வழிகளையும் ஆனந்தமாக மாற்றக்கூடும். நீங்கள் உங்கள் கர்ம விதியை நீங்களே எழுதும் அந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்து கூறுகிறோம். எனவே இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். சத்தியமேவ ஜெயதே நாந்துருதம். ஓம் தத் சத்.